வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு சீரி சூப்பரா புரிஞ்சிருக்கு. நல்ல முறுமுறுன்னு வந்திருக்கு. அப்படியே லைட்டாவும் இருக்கு. பாருங்க இவ்வளவு முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஜவ்வரிசி கூழ் வடாம் பண்ண போறோம். வெறும் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி அப்படியே நல்ல மெலிசா மொறுமொறுன்னு டேஸ்டியான வடாம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பாருங்க எப்படி சீரி பொரியுது பாத்தீங்களா. இந்த ஜவ்வரிசி கூழ் வடாம் 2 நாள்ல வீட்லயே ஃபேன் கீழே ஈஸியா காஞ்சிரும். பால்கனி வெயில் கூட இதுக்கு தேவை இருக்காது. தண்ணியோட அளவுகள் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வடாம் செம்ம சூப்பரா வரும். வெறும் மாவு ஜவ்வரிசி வாங்கினாலே போதும் இந்த கூழ் வடாம் சூப்பரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த ஜவ்வரிசி கூழ் வடாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி கூழ் வடாம் பண்றதுக்கு 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இதே கப்ல 2 கப்பு தண்ணி விட்டு மினிமம் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாருங்க நான் நைட் ஃபுல்லாவே ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிருக்கு. சாஃப்டா பாருங்க மாவு மாதிரி ஆயிருக்கு. இந்த ஊறின ஜவ்வரிசியை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஜவ்வரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 4 கப்பு தண்ணி நம்ம அளந்து எடுத்துக்கணும். நம்ம ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கு 2 கப்பு யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப வேக வைக்கிறதுக்கு 4 கப்பு, டோட்டலா 6 கப்பு. இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு மிக்ஸி ஜார்ல 4 பச்சை மிளகாய் அந்த மாதிரி 2 உடைச்சு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி பாருங்க நல்லா சூடாயாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல ஜவ்வரிசி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஒரு கையால விட்டுட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். கை விடாம கிளறணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். ஒரு துடுப்போ இல்லை ஒரு கரண்டியோட பேக் சைடை வச்சு கிளறி விடும்போது கொஞ்சம் நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுக்கணும். அடிகனமான பாத்திரம் தான் நமக்கு தீயாம இருக்கும். பாருங்க ஒரு 5 நிமிஷத்துலயே நல்லா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் திக்காவும் ஆயிட்டு இருக்கு. பாருங்க பாருங்க நல்லா பழன்னு இருக்கு. நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் நல்லா திக்கும் ஆயிருக்கு. நம்ம உப்பும் பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னும் 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளு, ஓமம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நம்ம வடாம் போட்டுடணும். சூடு ஆறியாச்சுன்னா கொஞ்சம் திக்காயிடும். வீட்லயே டேபிள் மேல ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சிருக்கேன். இது நல்லா ஈரம் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ரெட்டையா போட்டுக்கணும். சட்னி ஸ்பூன் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்படி விட்டீங்க அப்படின்னா தானா ஸ்ப்ரெட் ஆகும். போதும். கையால நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். வரிசையா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி போட்டுட்டே வந்துடணும். இது சூடா இருக்கிறதுனால நான் பிளாஸ்டிக் ஷீட்ல போடல. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். வடாம் பாருங்க ஃபுல்லா போட்டாச்சு. ஃபேன் கீழே 2ல இருந்து 3 நாளுக்குள்ள அழகா காஞ்சிரும். இது ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஜவ்வரிசி கூழ்வத்தல் பாருங்க ஒரே நாள்ல அந்த ஃபேன் கீழே சூப்பரா காஞ்சிருக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசி கூழ்வத்தலை இந்த துணில இருந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துணியை நம்ம அப்படி பேக் சைடு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு லேசா ஈரம் பண்ணிக்கணும். இந்த போர்ஷனுக்கு நான் தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளிச்சுட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம மேல் பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கணும். எடுக்கிறது ரொம்ப ஈஸி. தண்ணி தெளிச்சு 1 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறம் இந்த வடம் இருக்கு இல்லையா, இது சுத்தி துணி இருக்கு பாருங்களேன். இந்த சைடு துணியும் இந்த சைடு துணியையும் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த வடம் பாருங்க தானா அப்படி எழும்பி வரும். இதை அப்படி பிடிச்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட உடையாம ஈஸியா எடுக்க வந்துடும். பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி சூப்பரா இருக்கு. பாருங்க இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைடு துணியை பிடிச்சிட்டு துணியை லேசா இழுத்தீங்கன்னா போதும். பாருங்க அழகா தானா வந்தாச்சு. இந்த எழும்பி வந்ததை பிடிச்சி இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாம உடையாம ஜவ்வரிசி கூழ்வத்தல் அழகா வந்துடும். இந்த மாதிரி பிரிச்சு எடுத்தது எல்லாத்தையும் தனித்தனியா ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாம காய வச்சுக்கணும். திரும்ப ஃபேன் கீழே நம்ம காய வச்சுக்கலாம். அதுக்கு வெயில் வேணும்னு அவசியமே இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க
எல்லா கூழ்வத்திலையும் துணியில இருந்து எடுத்துட்டு மாதிரி தனித்தனியா வந்து காய வச்சிருக்கேன். ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுறக்கூடாது, திரும்ப ஒண்ணு ஒட்டிக்கும். மாதிரி தனித்தனியா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா வந்து இது காஞ்சி வந்துடும். இப்பயும் இது நான் ஃபேன் கீழே தான் போட்டிருக்கேன், இது இன்னைக்கே காஞ்சிரும். நம்ம இன்னைக்கே பொரிச்சு பார்த்துடலாம். ஜவ்வரிசி கூழ் வத்தல் பாருங்க, 2 நாள்ல வீட்லயே ஃபேன் கீழே சூப்பரா காஞ்சிருக்கு பாருங்க. நல்லா கலகலன்னு சத்தம் கேக்குது. வாங்க நம்ம பொரிச்சு பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு, நம்ம வடாம வறுத்துக்கலாம். பாருங்க எப்படி சீறி பொரியுது பாத்தீங்களா. இதே அப்பளம் சைஸ்க்கு பொரிஞ்சிருக்கு பாருங்க. வடாம் பாருங்க பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நல்ல வெள்ளை வெள்ளையன்னு சீரி சூப்பரா பொரிஞ்சிருக்கு. நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. அப்படியே லைட்டாவும் இருக்கு பாருங்க. எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்களேன். தூள் தூள் ஆயிடுச்சு. எவ்வளவு மெலீஸா வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. என் விரலே தெரியுது பாருங்க. ஜவ்வரிசி கூழ் வடாம் ஈஸியா வீட்லயே ஃபேன் கீழே பண்ணிட்டோம். 2 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா காஞ்சிடுச்சு. அதுல 2 நாள் கூட ஃபுல்லா சொல்ல முடியாது. முத நாள் மத்தியானம் போட்டேன், அடுத்த நாள் கார்த்தாலேயே வந்து அந்த துணியில இருந்து நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 4 hours ஃபேன் கீழே காய வச்சு பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சாச்சு. வாங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு செம்ம சூப்பரா இருக்கு. நல்ல லைட்டாவும் இருக்கு, நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கு. அப்படியே வாயில போட்டு அப்படியே கரையுது. நம்ம இதுல சேர்த்திருக்கிற காரம் உப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 2 வருஷமானாலும் கெட்டு போகாது. சூப்பரா இருக்கும். கலந்த சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். சிம்பிளாவும் ஈஸியாவும் வீட்லயே ஃபேன் கீழே காய வைக்கிற இந்த ஜவ்வரிசி கூழ் வடம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% இது சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.